கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் என் தேவா, கணக்கில்லா நன்மை செய்திரே. 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 நான் தாழ்ந்திருந்த சூழ்நிலைகளிலே உமது கண்கள் என்னை பார்த்தது. ஒன்றுமில்லாத நிலைமையிலே என்னை உயர்ந்தவனாய் கண்டது உமது கண்கள். எனக்காக நீ நினைத்திருக்கிற நினைவுகள் அவை உன்னதமானவை, அவை தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான பாதைகளில் என்னை நடத்துகிறவர். தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே. உம்முடைய அன்பை என்ன சொல்லுவேன்? தாயின் கருவில் தெரிந்து கொண்டு, உள்ளங்கையில் வரைந்து கொண்டு, உம்முடைய அன்பை எண்ணி பாடுவேன். எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோம். தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே. உம்முடைய அன்பை என்ன சொல்லுவேன்? தாயின் கருவில் தெரிந்து கொண்டு, உள்ளங்கையில் என்னை வரைந்து, உம்முடைய அன்பை எண்ணி பாடுவேன். கிருபை கூர்ந்த தெய்வமே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நினைத்து கூட பார்க்காத வாழ்க்கையை எங்களுக்காக நீர் நிச்சயித்திருக்கிறீர்.
எங்களை குறித்து உமது தரிசனம் மகா பெரியது ஆண்டவரே. உமது பார்வையிலே நாங்கள் விலையேற பெற்றவர்கள். பாரபட்சம் பார்க்காமல் எவனையும் பயன்படுத்துகிறவர் தெய்வம் நீர் ஆண்டவரே. தகுதிகளை பார்க்காது எங்களுடைய அப்பா எந்த ஒரு தகுதியும் உமது கணக்கில் வைக்காதபடி உமது திட்டத்தின்படி உமது தீர்மானத்தின்படி நீர் எங்களுக்கு அருளி செய்கிற எல்லா உன்னதங்களுக்காக உன்னதத்தின் ஆசீர்வாதங்களுக்காக உளமார்ந்த நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த எண்ணி முடியாத அதிசயங்கள் நன்மைகளுக்காக கோடி நன்றி மகாராஜா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க ஒவ்வொருவரோட நீங்க இடைப்படணும் ஆண்டவரே. உமது வார்த்தைகள் எங்க இருதயங்களை சம்மட்டி போல அது உருக்க வேண்டும் ஐயா, நொறுக்க வேண்டும் ஐயா. உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தெய்வம், எங்க உள்ளத்தை எல்லாம் அறிந்திருக்கிறவர், நினைவுகள் தோன்றும் முன்னே அதை அறிந்த தெய்வம், இந்த நாளில் எங்கள் மத்தியில் நீங்க பேச வேண்டும் ஆண்டவரே. உமது கரத்தை எங்க மத்தியில விளங்க பண்ண வேண்டும். உமது கரத்தின் கிரியை எங்க வாழ்க்கையில உயிர்ப்பிக்க வேண்டும். உமது வார்த்தையின் வல்லமையை நாங்க அறிந்து கொள்ளும்படி அப்பா நீங்க இந்த நாளில கிரியை நடப்பிக்க வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம். உமது ஆவியை எங்களுக்குள்ளாய் அனுப்புகிற தெய்வம் ஆண்டவரே, இந்த நாள் எங்களோடு கூட இருங்க. எங்க இருதயம் உமக்கு நேராய் கொழுந்து விட்டு எரியட்டும் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை கட்டளையிடுங்க. தெய்வத்தின் திருக்கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நாம் எல்லாம் இருக்கிற இடங்களில் உட்கார்ந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம், ஆராதிக்கலாம். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானம் பண்ணலாம். மனம் மகிழ்ந்து உள்ளம் நிறைந்த மனது நிறைந்த ஒரு ஆராதனையை நாம் ஆண்டவருக்கு ஏறெடுக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் கால்களை தள்ளாட ஒட்டாதவர், என்னை காக்கிறவர், உறங்காதவர். இந்த வரிகள் எல்லாம் கொண்ட அந்த பாடல் நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவரது கிருபை என்றென்றைக்கும் மாறாது விலகாது. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. ஓ மாறிடுமோ
இஸ்ரவேலை காக்குகிற தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. என் காலை தள்ளாட போட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட போட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. வலப்பக்கத்தில் எனக்கு நிழல், வழுவாமல் என்னை காக்கிறவர். சூரியன் பகல், சந்திரன் இரவில் என்னை சேதப்படுத்தாது, இரவின் பயங்கரங்கள் என்னை தொடாது. வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில், சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில், சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா. இந்த ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் இந்த சங்கீதத்தினுடைய அந்த உண்மையான அந்த மொழியாக்கம் என்ன என்பதை நான் விசுவாச மக்கள் அநேகருக்கு நான் சொல்லி இருக்கிறேன். மறுபடியும் அதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். வாக்கியமாக நமது சங்கீதத்தில் அது மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஆண்டவரை பர்வதமாக உருவகப்படுத்தி அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய உண்மையான மொழியாக்கம் அது ஒரு இன்டராகேட்டிவ், ஒரு கேள்வி வாக்கியத்தில் உரைக்கப்பட்டதாக வேதத்தின் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். அது எப்படின்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராகவா என் கண்களை ஏறெடுப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, பர்வதங்களுக்கு நேராகலாம் என் கண்ணை ஏறெடுக்க மாட்டேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கேள்வி கேட்டு பதில் சொல்லுகிறதை போல அந்த வாக்கியங்கள் அதில் அமையப்பட்டிருக்கிறது. ஆனால் பரவாயில்ல, ஆண்டவரை நம்ம பர்வதமாகவும் நினச்சிக்கலாம். இல்லை, எல்லாமே அவர் தான், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் மேய்ப்பர்கள், அவர்களுடைய பூர்வீக தொழில் ஆடு மேய்ப்பது, பொழுதுபோக்கு எல்லாமே அதுதான். அதனுடைய மாமிசம் ஆகாரமாகும், தோல் புடையாகும், பால் குழந்தைகளுக்கு ஆகாரமாகும். அதையே வாழ்க்கையாக வாழ்ந்தவர்கள் இஸ்ரவேலர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு அந்த மலைகளுக்கு போவாங்க. மலைகள் செழிப்புள்ளவைகள், அங்கே இருக்கிற ஒலிவ மரத்தின் இலைகள் அவங்களுக்கு மருந்து, எண்ணெய், அப்புறம் அந்த மாடுகளெல்லாம் அங்கேயே மேய்ப்பாங்க. இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். வாழ்வாதாரத்திற்கு முழுவதுமாய் நான் நம்பி இருக்கிற அந்த பர்வதங்களை நோக்கியா என் கண்களை ஏறெடுப்பேன். இல்லை இல்லை இல்லை, நான் எதை ஆதாரம் நம்புறனோ, இதுதான் எனக்கு வேணும், நான் எதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறனோ, இது இல்லாமல் நான் பூமியில் வாழவே முடியாதுன்னு நான் எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறனோ அதை பார்த்து சொல்லணும், இல்லை இல்லை இல்லை, இதுவல்ல நீர்தான். அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பயங்கர கடனுடைய உச்சகட்டம், என்னால் வாழவே முடியல,
கணவனால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, பிள்ளைகள் என்னை தூஷிக்கிறாங்க, நான் ஆண்டவரை மட்டும் தெரியலனா இதுக்கு முன்னே நான் தற்கொலை பண்ணி நான் செத்துருப்பேன், நான் என்ன பண்ணட்டும். நான் அவர்களுக்கு சொன்னேன், நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய கண்மலை என் ஆண்டவர். நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா. இந்த பாடலை நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் மாத்திரம் என் கண்களை ஏறெடுப்பேன்னு சொன்னால் இன்னும் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை ஆண்டவர் ஒத்தாசை தர்ற பர்வதமாக நம்மளுடைய டிரான்ஸ்லேஷன் படி வச்சுக்கலாமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குதிரைக்கு கண்களில் இப்படி ஒன்று போட்டிருப்பாங்க, அது பேர் கலிக்கம்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இப்படி ஒரு மூடி மாதிரி போட்டு கண்ணுக்கிட்ட இப்படி போட்டு வச்சுருப்பாங்க. குதிரை வண்டியில் இருக்கிற குதிரைகளுக்கு கட்டாயமாக இருக்கும். ஏன்னா அது வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாமல் தன்னுடைய லக்கை நோக்கி ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அது சிந்தை எங்கேயும் திசை திரும்பக்கூடாது. பரிசுத்த வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, நமது தேவைகளுக்கும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் நோ சப்ஸ்டியூஷன், இன்னொரு சப்ஸ்டியூஷனை நம்ம தேடாமல் என் கண்களை நான் நேராக்குகிறேன், என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்கிற தாவீதினுடைய வரிகளை நமது வாழ்க்கையில் நம்ம அபியாசப்படுத்தி கொள்வோமானால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் வருவது நிச்சயம். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, உம்மை மாத்திரம் நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, என் கண்கள் உம்மை மாத்திரம் நோக்கட்டும் ஆண்டவரே, வேற எதையும் நான் பார்க்க விரும்பலை. வியாதிகள் பலவீனங்கள் வரும் பொழுது மாத்திரையும் சாப்பிட்டுட்டு ஆண்டவரையும் பார்க்குறோம்ல, என்னைக்கு ஆண்டவரை மட்டும் நம்ம பார்ப்போம், கர்த்தரை அல்ல. அவன் பரிகாரிகளை தேடினான், திரளான அவிழ்தங்களை நீ கூட்டுகிறது உனக்கு விருதா. அப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ள நம்ம எப்போ வரப்போகிறோம்? ஆனால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அவரை மாத்திரம் நம்ம நம்பி அவரை மாத்திரம் நம்ம சார்ந்து இருக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் ரொம்ப 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 எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எனக்கு யூஸ்வலாக பெட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்காது. நாய் பூனை எல்லாம் ரொம்பலாம் அப்படி நான் தூரத்துலேருந்து பார்ப்பேன். அது ரொம்ப குட்டியாக இருக்கும்பொழுது அது குழந்த மாதிரி இருக்கும் அதோட பிஹேவியர், அதோட சரி. மற்றபடி ரொம்ப தொடவோ அதை கொஞ்சம் விளையாடவோ நான் விரும்பப்பட மாட்டேன், பயப்படுவேன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எங்கள் சர்ச்சில் உள்ள ஒரு பிலீவர் ஒரு நாய்க்குட்டியை எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட், அது ஒரிஜினல், லாங் கோட் வேறு, நிறையா முடி வச்சு ரொம்ப குட்டி, கிட்டத்தட்ட 1 மாதம் தான் அது. பிறந்து 1 மாதம் ஆகி தாயை பிரித்து கொண்டு வந்துட்டாங்களா. எனக்கு அது மேலே ஒரே இறக்கம். ஏன்னா அது யாருக்கிட்டேயும் போகாது, பாஸ்டர்கிட்டயோ ஜூடா ஜோசிக்கிட்ட போகாது, எங்கிட்ட தான் வரும். அப்போது அது எல்லாம் முழு ஆதாரத்துக்கும் அந்த நாய்க்குட்டி என்னையே நம்பி இருக்கிறதுனால எனக்கு அந்த நாய்க்குட்டி மேலே அது பாசம்னு சொல்ல மாட்டேன், இறக்கம்னா இறக்கம், அவ்வளோ இறக்கம் எனக்கு அது மேலே. தாயை பிரிஞ்சு அது வந்துருச்சு, என்னையே நம்பி இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பொழுதனைக்கு நான் அதையே பார்த்துட்டு இருந்தேன். பாஸ்டர் இது உன்னுடைய ஊழியம் அல்லன்னு கொண்டு அவங்க வீட்டில் விட்டுட்டார். ஒரு 10 நாள் எங்கள் வீட்டில் இருந்திருக்கோம். உன் ஊழியம் நாய்க்கு சேவை செய்கிற ஊழியம்லாம் நீ கொண்டு விடுன்னு. நான் எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், எனக்கு அது பிடிக்கலைன்னா கூட அது என்னை சார்ந்து இருக்கும் பொழுது என்னை அறியாமல் ஒரு இரக்கம் அது மேலே எனக்கு இருந்துச்சு, ஆப்வியஸாக இருந்துச்சு. அதுக்கு ஐ ஹாவ் டு ஃபீட். அதுக்கு நான் யாராவது கதவு திறக்கும் போது அதை முட்டிட்டாங்கன்னா அதுக்கு அடிபட்டுருன்னு கதவில் தான் எழுதி வச்சேன். பப்பு உள்ளே இருக்குது, மெதுவாக கதவு தரங்கன்னு எழுதியெல்லாம் டோருக்குள்ளே எதை சாத்தி வைக்கிறனோ, ஒருவேளை அந்த கதவு கிட்ட அது நிற்கும் போது டமார்னு திறந்துட்டா அது மூஞ்சில் இடிச்சிருமேனோ. அவ்வளோ ஒரு மிருக ஜீவனுக்கு ஒரு மனுஷி நான் இவ்வளோ காட்டுவேன் என்றால், முழுவதும் ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் அருளி செய்கிற ஆசீர்வாதங்கள் எவ்வளவு. ஸோ லேர்ன் டு டிபெண்ட் ஆன் காட் டோட்டலி, அந்த டோட்டல் டிபெண்டன்ஸ். இப்போ அந்த வரிகளை பாடலாமா? வல பக்கத்தில் எனக்கு நிழல், வழுவாமல் என்னை காக்கிறவர், சூரியன் பகலில் சந்திரன் இரவில் ஒன்றுமெனை சேதப்படுத்த முடியாதபடி என் மேல் நினைவாய் இருக்கிற தேவனை நோக்கி என் கண்களை நான் ஏறெடுப்பேன். அவரை மாத்திரம் நான் நோக்கிக் கொண்டே இருப்பேன். என் கண்கள் அவரை நோக்கி இருக்கும், என் இருதயம் அவரையே நினைத்துக் கொண்டிருக்கும். அவரை தியானிக்கிற தியானம் எனக்கு இன்பமாயிருக்கும். வல பக்கத்தில் நீ
வழுவாமல் காப்பவர் அவரே, வலப்பக்கத்தில் நிழலவரே. வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். போகையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா. நாம் நோக்கி பார்க்க வேண்டிய கண்மலை ஆண்டவர் ஒருவர் மட்டுமே. அல்லேலூயா. மற்ற உதவிகள் எதுவும் நமக்கு நிரந்தரம் அல்ல. எந்த மனிதனும் கொடுத்து நான் நிறைய முடியாது. அதான் ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, மனுஷன் கிள்ளி கொடுப்பான், ஆண்டவர் அள்ளி கொடுப்பார். கொஞ்சம் கொடுத்துட்டு தன்னுடைய தயாளத்தை பிரசித்திப்படுத்துகிற மனிதர்கள் வாழ்க்கை முழுவதும் நமக்கு அள்ளி கொடுத்து நம்ம இடத்துலேருந்து ஒரு நன்றியும் கூட நம்ம கொடுக்காத பட்சத்தில் எதிர்பார்க்காமல் நமக்கு நன்மை செய்ய ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவர். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நம்மில் நன்மை ஒன்றும் இல்லாத போதிலும் நம்மை நேசித்த தெய்வம், அவர் அன்பு என்றென்றேக்கும் உள்ளது. நன்மை ஏதும் ஒன்றும் என்னில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. நன்மை ஏதும் ஒன்றும் நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. அவர் அன்பில் மகிழ்வோம், அன்பரில் பாதம் பணிவோம். அவர் அன்பில் மகிழ்வோம், அன்பரில் பாதம் பணிவோம். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன்
நீதி வர நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், அவரது காயங்களை நாம் நோக்கி பார்க்கலாம். அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது நாம் பிழைத்துக் கொள்வோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அவர் காயம் நோக்குவோம், அதுவே என்றும் போதுமே. அவர் காயம் நோக்குவோம், அதுவே என்றும் போதுமே. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபர, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. வானம் மீதிலே இயேசு இறங்கி வருவார். தேவ தூதனை போல நாங்கள் மகிமையடைவோம். அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். வாரும் ஆண்டவரே, எங்களை வானிலே நீர் அழைத்து செல்ல வேண்டுமே. இறங்கி வருவார், தேவ தூதர் போல மகிமை அடைவோம். வானமீதில் இயேசு இறங்கி வருவார், தேவ தூதர் போல மகிமை அடைவோம். எங்கள் தேவா வாருமே, அழைத்து வானில் செல்லுமே. நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபர, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. அல்லேலூயா கீதம் நாம் பாடுவோம். ஆண்டவரோடு நாம் ஆளுகை செய்வோம். அந்த நாளுக்காய் என் இருதயம் காத்திருக்கிறது. ஆண்டவரோடென்றும் நாம் ஆளுகை செய்வோம். அல்லேலூயா கீதம் நாம் என்றும் பாடுவோம். ஆண்டவரோடென்றும் நாம் ஆளுகை செய்வோம். அந்த நாள் நெருங்குதே, நினைத்தால் இன்பம் பொங்குதே. அந்த நாள் நெருங்குதே, நினைத்தால் இன்பம் பொங்குதே. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபர, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. திரும்ப சொல்ல போகிறோம். அத்திமரம் துளிர் விடாவிட்டாலும், திராட்சை செடி பலன் கொடாவிட்டாலும், அவரது திருமுகத்தை நான் நோக்கி பார்த்து கொண்டே இருப்பேன். அதுவே எனக்கு போதும். என் ஆத்துமா வாஞ்சிக்கிறது அவருடைய சமூகம் மாத்திரமே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கூடாமற் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கூடாமல் போனாலும், அவர் காயம் நோக்குவோம், அதுவே என்றும் போதுமே. அவர் காயம் நோக்கு
ஒன்றும் இல்லாத போதிலும் என்னை நேசித்த தெய்வம். அந்த அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. கைமாறு கருதாமல் எனக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு என்றால் அது என் தெய்வம். நன்மை ஏதும் ஒன்றும் என்னில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. நன்மை ஏதும் ஒன்றும் என்னில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. அவர் அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். அவர் அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபர, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் நான் நோக்கி பார்க்க வேண்டியது ஆண்டவர் நமக்காக சிந்தின காயங்கள், நமக்காக ஆண்டவருக்கு ஏற்பட்ட காயங்கள், அவர் நமக்காக சிந்தின ரத்தம், நம்மேல் அவர் பாராட்டின நேசம், அதை மாத்திரம் பார்த்து கொண்டு அவர் பாதைகளில் நடக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனாலும் தம்மை நம்புகிறவர்களை கைவிடாத தெய்வம், தம்மை நம்புகிறவர்களுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிற தெய்வம், சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைந்த ஒரு பாடலை நாம் பாடலாம். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. உன் தேவன் எங்கே என்று எல்லாரும் என்னை நிந்தித்தாலும் அவர்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்த வல்லவர். நாம் அறிந்த ஒரு பாடலை விசுவாசத்தோடு கரங்களை தட்டி அந்த வரிகளை நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாருமே கரங்களை தட்டி, நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாக்கோபின் நுகம் செத்து போவது இல்லை. அவன் ஒரு நாளும் அவமானத்துடைய திரிய வேண்டியது இல்லை. அவனது தேவன் அவனுடைய பட்சத்தில், அவனுக்கு உசாவு துணையாய் நிற்கிறவர். அவன் ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. மறுபடியும் எல்லாரும் சொல்லலாமா? நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருக்கு நான் காத்திருக்கிறேன். எவ்வளவாய் அவர் என்னை நினைவு கூறுகிறார், எவ்வளவாய் என் அலைச்சல்களை அவர் அறிகிறார். ஒரு நாளும் நான் அவமானம் அடைவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பிக்கையோடு வெட்கப்பட்டு போவதில்லை.
கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், உனக்கு விரோதமாக சத்துருக்கள் கூடி ஏகமாய் ஆலோசனை பண்ணினாலும், அவர்களது ஆலோசனைகளை பைத்தியமாக்குகிறவர், நமது தலைகளை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவர் என்னாலும் எனக்கு உண்டு. அவருக்கு காத்திருக்கிற நான் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. உன்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், உனக்கு விரோதமாய் உன் சத்துருக்கள் எழும்பினாலும், உன் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், உனக்கு விரோதமாய் உன் சத்துருக்கள் எழும்பினாலும், உன்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவார். உன்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவார், நிரூபித்து நடத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெற்றியின் முழக்கமாய் ஹல்லேலூயா, விசுவாசத்தோடு ஹல்லேலூயா, எஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 எஸ் ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் பழி சுமத்தும் பொழுது, நியாய அநீதியின் நிமித்தம் என்னை அநீதியாய் குற்றப்படுத்தும் பொழுது, நான் எனக்குள்ள சொல்ல வேண்டியது, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை, மனுஷனுடைய கரங்களிலே விற்று போடப்படுவதில்லை. நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன், அவர் நாமத்திலே நிற்கிறேன், அவருக்காக காத்திருக்கிறேன். நீதி நியாயங்கள் மறைக்கப்பட்டு உனக்கு அநியாயம் நேர்ந்தாலும், வீணான பழி சுமத்தி உன்னை இழிவாக பேசினாலும், நீதி நியாயங்கள் மறைக்கப்பட்டு உனக்கு அநியாயம் நேர்ந்தாலும், வீணாக பழி சுமத்தி உன்னை இழிவாக பேசினாலும், நியாயத்தை விரும்பும் தேவன் பகலை போல் வெளிச்சமாக்குவார். நியாயத்தை விரும்பும் தேவன் பகலை போல் வெளிச்சம்
வெளிச்சமாக்குவார், பகலை போல் வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாருமாய் சேர்ந்து ஹல்லேலூயா. கரங்களை எல்லாம் உயர்த்தி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஹல்லேலூயா மீண்டுமாய் சொல்ல போகிறோம். நீதி நியாயங்கள் மாறிக்கப்பட்டு எனக்கு அநியாயம் நேர்ந்தாலும், வீடாக பழி சுமத்தி என்னை இழிவாக பேசினாலும், நீதி நியாயங்கள் மாறிக்கப்பட்டு எனக்கு அநியாயம் நேர்ந்தாலும், வீடாக பழி சுமத்தி என்னை இழிவாக பேசினாலும், நியாயத்தை விரும்பும் தேவன் பகலை போல் வெளிச்சமாக்குவார். நியாயத்தை விரும்பும் தேவன் வெளிச்சமாக்குவார், பகலை போல் வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில், எப்பேற்பட்ட அவமானங்கள், இனி என்ன நடக்குமோ அப்படின்னு என் இருதயம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. இனி என்னுடைய காலங்கள் எப்படி போகும், இனி நான் என்ன செய்வேன், இப்படியே போனால் என் நிலைமை என்ன ஆகும், இப்படிப்பட்ட கேள்விகள் உங்கள் இருதயத்தில் இருக்குமானால் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நம்மை கைவிடுவது இல்லை, அவர் நம்மை வெட்கப்படுவது விடுவதில்லை. நமது தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் நமக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழுந்து நின்று கொள்ளலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, நான் பயப்பட வேண்டியதில்லை ஆண்டவரே. இதுவரை எப்படி நீங்க என்ன நடத்தினீங்க, இதுவரை நான் தண்ணீரை கடந்த, தீய கடந்த, உக்கிரத்தின் மண்டல்களில் நான் நடந்த, சுருக்குகளில் நான் நடந்த, அடிமைத்தனத்தில் நான் இருந்த, எல்லாவற்றிலிருந்தும் நீங்களாக்கி என் கால்களை விலக்கி மீட்டு கிருபையினால இரக்கங்களினால் என்னை முடிசூட்டினீ. இதுவரை 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 நடத்தின தெய்வம் இனியும் நம்மை நடத்துவார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேல என் வாழ்க்கையில என்னோடு கூட இம்மானுவேலராய் வருவீர் ராஜா. இதுவரை காத்தீர் ஆண்டவரே, இதுவரை என்னை நடத்தினீர், இனியும் என்னோடு கூட இருக்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இத்தனை நாள் என்னை தாங்கினீர், இத்தனை ஆண்டுகள் என்னையும் தோள்களில் தூக்கி சுமந்ததை நாங்கள் பாடுவோம். எங்கள் கண்களில் கண்ணீர் வடிகையில் துடைக்க வந்ததை நாங்கள் பாடுவோம். தேடினா
கூப்பிட்டால் பதில் தருகிறீர். வானத்தையும் பூமியையும் படைத்த மகாதேவன், வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தெய்வம், பூமியின் கடைமுனையில நின்று நான் கூப்பிடும் பொழுது இறங்கி வருகிறேன். பேரின்பம் இதுவன்றி வேறில்லை, சுகவாழ்வு இதை போல ஏதும் இல்லை. இயேசு ராஜா, 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 இயேசு ராஜா. மீண்டும் அப்பாவை பார்த்து சொல்லலாமா? இதுவரை தாங்கினவர் இனி என்னை கைவிட்டு விடுவீரோ? இதுவரை என்னை நிழலாய் பின்தொடர்ந்த தெய்வம் இனியும் என்னை தவிக்க விடுவீரோ? நீர் விடமாட்டீர். நான் கூப்பிடும் பொழுதெல்லாம் என் அருகில் வருகிற தெய்வம். என் மீதா இத்தனை அன்பு இயேசு ராஜா, வானம் பூமி யாவும் படைத்த வல்ல ராஜா, சர்வ வல்ல ராஜா. என் மீதா இத்தனை அன்பு இயேசு ராஜா, வானம் பூமி யாவும் படைத்த வல்ல ராஜா, சர்வ வல்ல ராஜா. புது புது கிருபைகளை என் வாழ்க்கையில தினந்தோறும் தந்தீர். தகுதியில்லாத என்னை நினைத்தீர். நான் உமக்கு என்ன செய்தேன்? ஆனாலும் உமது உதவி கரங்கள் என்றென்றைக்கும் எனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. எனது முழங்கால்கள் முடக்கும் பொழுது தேவாதி தேவனுடைய செங்கோல் எனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. இதை காட்டிலும் பாக்கியமுள்ள சந்ததி இந்த பூமியில எதுவும் இல்லையே தகப்பனே. புது புது கிருபைகள் தினம் தினம் வாழ்வின அன்புடன் தந்ததை நாங்கள் பாடுவோம். எங்கள் கண்களில் கண்ணீர் வடிகைய துடைக்க வந்ததை நாங்கள் பாடுவோம். புது புது கிருபைகள் தினம் தினம் வாழ்வின அன்புடன் தந்ததை நாங்கள் பாடுவோம். எங்கள் கண்களில் கண்ணீர் வடிகைய துடைக்க வந்ததை நாங்கள் பாடுவோம். தேவானி எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி. ஓ தேவானி எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி. திரும்ப 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 தேவா நீ எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி. தேவானி எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி. பேரின்பம் இதுவன்றி வேறில்லை, சுகவாழ்வு இதை போல ஏதும் இல்லை. பேரின்பம் இதுவன்றி வேறில்லை, சுகவாழ்வு
இதை போல ஏதும் இல்லை. கரங்களை உயர்த்தி இயேசு ராஜா, இயேசு ராஜா, எல்லாருமாய் இயேசு ராஜா. அவர் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது ஓ மேலே வானத்திலே கீழே பூமியிலே அவர் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு அறிவிக்கப்படவில்லை. அவரது நாமம் பரலோகம் மகிழும், பூதலங்கள் மகிழும், பாதாளங்கள் அதிரும். சர்வ வல்லமை பொருந்திய என் தேவனுடைய நாமம் இயேசு ராஜா, 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 இயேசு ராஜா. ஆண்டவரை பார்த்து கோடி நன்மைகளை எனக்கு செய்தீர் ஆண்டவரே. இனியும் உங்களை நான் சந்தேகப்பட மாட்டேன். இனியும் அவிசுவாசமான வார்த்தைகளை என் நாவினால நான் சொல்ல மாட்டேன். இதுவரை நீங்க செய்ததே என் திராணிக்கு மேலானது. இதுவரை நீங்க செஞ்சதுக்கே நான் தகுதி இல்லை. அத்தனை நன்மைகளை என் வாழ்க்கையில் செய்தீரையா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இனியும் இனியும் என்னை தாங்கி இனியும் எனக்கு நன்மை செய்ய உமது கரம் நீட்டப்பட்டிருக்கிறதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நீங்க செய்த நன்மைகள் அளவிட முடியாதவைகள் ஆண்டவரே. நீங்க செய்த நன்மைக்கே நான் தகுதி இல்லப்பா. உம்மிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளுக்கே நான் நன்றி உள்ளவளா வாழ என் ஆயுசு பத்தாத ஆண்டவரே. அத்தனை நன்மைகளை எனக்கு செய்த தெய்வமே, எல்லாருமாய் ஆண்டவரை பார்த்து தேடினார், காணப்படுகிறீர், கூப்பிட்டார் பதில் தருகிறீர். கூப்பிடும் பொழுதெல்லாம் அருகில் வந்த தெய்வம், கண்ணீரை துடைத்த நேரங்களை நினைத்து, கரம் பற்றி வழி நடத்தின நேரங்களை நினைத்து ஆண்டவரை பார்த்து எல்லாருமாய் தேடினார், காணப்படுகிறீர், கூப்பிட்டால் பதில் தருகிறீர். பேரின்பம் இதுவன்றி வேறில்லை, சுகவாழ்வு இதை போல ஏதும் இல்லை. பேரின்பம் இதுவன்றி வேறில்லை, சுகவாழ்வு இதை போல ஏதும் இல்லை. இயேசு ராஜா, மனதிலே நினைத்து இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. இருதயத்தில் கை வைத்து என் மீதா இத்தனை அன்பு இயேசு ராஜா, படைத்த வல்ல ராஜா, எம்மாத்திரம் நான் நீர் என்னை தேடி வர, எம்மாத்திரம் நான் உம் துதி சொல்லி வர. தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்த நமது கிருபையை நான் நினைக்கிறேன். பாவம் இல்லாத நீர் எனக்காக பாவமானீர், பரிகசிக்கப்பட்டீர், அதை நான் நினைக்கிறேன். அந்த அளவிட முடியாத நேசத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா. முந்தி நீர் என் மேல் அன்பு கூர்ந்தீர், நான் உமக்காக ஒன்று செய்யாத பட்சத்திலும் என் மேல் நினைவாயிருந்தீர்.
எல்லாருமாய் அப்பாவை பார்த்து, இயேசுவே என் அன்பே என் ஆருயிரே இயேசுவே என் இயேசுவே என் அன்பே என் ஆருயிரே உம்மில் நான் என்னை மறந்தேனே பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு அருளி செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? மீனை கேட்டால் பாம்பை தருகிற தகப்பன் உண்டோ? முட்டையை கேட்டால் கல்லை கொடுக்கிற தகப்பன் உண்டோ? நல்ல ஈவுகளை அருளுகிற தகப்பன் மத்தியில என் தெய்வம் அதை காட்டிலும் ஒருபடி மேலானவர். இப்ப எல்லாருமாய் ஆண்டவரை பார்த்து, இயேசுவே என் இயேசுவே என் அன்பே என் ஆருயிரே இயேசுவே என் இயேசுவே அன்பே என் ஆருயிரே உம்மில் நான் என்னை மறந்தேனே உம்மில் நான் என்னை மறந்தேனே உம்மில் நான் என்னை மறந்தேனே கண்ணீரின் நேரத்தில் உன் தோளில் சாயும் போதினில் உம் செயல் நினைத்தால் கண்ணீரும் ஆனந்தம் கண்ணீரின் நேரத்தில் உம் தோளில் சாயும் போதினில் உம் செயல் நினைத்தால் கண்ணீரும் ஆனந்தம் திரும்பும் திசையெல்லாம் முகம் மட்டும் தெரிகிறதே முருகன் நேசம் செயல் மறக்கச் செய்கிறதே இயேசுவே என் இயேசுவே அன்பே என் ஆருயிரே எல்லாருமாய் சேர்ந்து அப்பாவை பார்த்து, என் ஆருயிரே என் அன்பே எனக்குள்ளே கலந்தவரே என்னை விட்டு விலகாதவர் கைவிடாதவர் கரத்தை என் மேல் வைக்கிறவர் கண்களை என் மேல் வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர் கரத்தினால் என்னை தாங்குகிறவர் உம்மை போல யாருமே இல்லை இயேசுவே இயேசுவே என் அன்பே என் ஆருயிரே இன்னுமாய் அப்பாவை பார்த்து, இயேசுவே ஓ என் இயேசுவே என் அன்பே என் ஆருயிரே உம்மில் நான் என்னை மறந்தேனே ஓ உம்மில் நான் என்னை மறக்க வேண்டும் ஆண்டவரே. சுயம் இன்னும் என்னிலே சாக வேண்டும் ஐயா. சுக வாழ்வை என் மனது வெறுக்க வேண்டும் ஐயா. இன்னும் உம்மை கிட்டி சேர உலகத்தின் அன்புகள் எல்லாம் மாயை.
அப்பா, நான் நிலை என்று நினைக்கிற எதுவும் எனக்கு நிலையானதல்ல. நீர் மாத்திரமே நிலையானவர். என் நேசத்திற்குரிய நேச மனவாளரே, உம்மையே நான் நோக்குகிறேன். கண்ணீரின் நேரத்தில் உம் தோளில் சாயும் போதினில் உம் செயல் நினைத்தால் கண்ணீரும் ஆனந்தம். கண்ணீரின் நேரத்தில் உம் தோளில் சாயும் போதினில் உம் செயல் நினைத்தால் கண்ணீரும் ஆனந்தம். என் இருதயம் உமக்காக காத்திருக்கிறது. என் ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் உமக்காக ஏங்குகிறது. உமது நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னை உயிர்ப்பிக்கும். உமது சமூகத்தின் மகிழ்ச்சியால் நான் திருப்தியாவேன். உமது பார்வை என் மீது பட வேண்டும். அந்த ஆண்டவரை பார்த்து எல்லாருமாய் வேண்டுமா? இயேசுவே, என் அன்பே, என் உயிரே, இன்னுமாய் அப்பாவை பார்த்து இயேசுவே, இயேசுவே, அன்பே, என் உயிரே, நான் என்னை மறந்தேனே, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. ருசிக்கையிலே என் உயிரான 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 தெய்வமே, என் உயிரான 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 இயேசுவே. உன் திரு சமூகத்துக்கு முன்பாக பணிந்து குனிந்து எங்க முழங்கால்களை முடக்குகிறோம். எங்கள் இதயங்களை உமக்கு நேராக்குகிறோம். எங்க சிந்தைகளை எல்லாம் உமக்கு நேராக்குகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். இந்த நாளுக்காக நன்றி. எங்க துதிகளில நீர் பிரியப்படுகிறபடியால் உமக்கு நன்றி. எங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறபடியால் நன்றி. சுகந்த வாசனையாய் நீர் முகருவதனால் உமக்கு நன்றி. நன்றி ராஜா. கோடி நன்றிகளை தெய்வத்தினுடைய சன்னிதான தண்டையில நாங்கள் செலுத்துகிறோம். இந்த நாள் ஆவியானவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாங்க. இன்னும் மண்டையில கிட்டி சேருகிறதற்கு ஒரு விசேஷித்த கிருபை வார்த்தையிலிருந்து எங்களுக்கு உண்டாக வேணுமாய் ஜெபிக்கிறேன். தெய்வத்தின் திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே.